Hi my dear brothers and sisters, I am Kalshuniam. We welcome to my channel. இந்த வீடியோவில் பேராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் அதர் டிப்ளமோ கோர்சஸ் டிப்ளமோ நர்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆரம்பித்து அப்டேட்டும் வந்துருச்சு. டிப்ளமோ நர்சிங்க்கு இன்னும் எந்த அப்டேட்டும் வரலை. டிப்ளமோ நர்சிங்கிறது டிஜிஎன்எம் 3 இயர்ஸ் கோர்ஸு, இதுக்கு எந்த அப்டேட்டும் வரலை. டிகிரி கோர்சஸ்க்கு நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் இருக்குது. டிப்ளமோ கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஎம்எல்டி, டிஆர்டிடி, அப்புறம் வந்து டிஆர்டிடி, டென்டல் ஹைஜீன், டென்டல் மெக்கானிக், அப்புறம் ஒரு 16 சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. நிறைய கோர்சஸ் இருக்குது. கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்ற நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. அதுக்கும் இன்னும் எந்த அப்டேட்டும் வரல. டிகிரி கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சு ஜூலை மிடில், அதாவது ஜூலை 16ன்ற டைமில் உங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியாகிறன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ நர்சிங்கை பொறுத்தவரையும் நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஜூலை மந்த் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு டிகிரியோட ரேங்க் லிஸ்ட் வந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ நர்சிங்கோட அப்ளிகேஷனும் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா டிகிரி முடிஞ்சோடனே உங்களுக்கு டிப்ளமோ நர்சிங்க்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரேங்க் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, அதுக்கு அப்ளிகேஷன் இப்போவே ஆரம்பிச்சிடணும். ஏன்னா பிஎஸ்சி நர்சிங் கிடைக்காதவங்களாம் டிப்ளமோ நர்சிங்க்கு வருவாங்க. டிப்ளமோ நர்சிங் வழக்கமாக சீக்கிரமாகவே ஆரம்பிக்கிறது தான். அதாவது சீக்கிரமான்ற மீன்ஸ் டிகிரி கூடவே வந்து ஆரம்பிக்கிறது தான். இப்போ மேக்ஸிமம் ஜூலை உங்களுக்கு டிப்ளமோ நர்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ். ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ வெயிட் பண்ணிட்டீங்க. டிப்ளமோ நர்சிங் மட்டும் வெயிட் பண்ணுறவங்க தான் ரொம்ப லாங்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே டிகிரி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கிடைக்குமான்னு பார்த்துட்டு நீங்கள் டிப்ளமோ நர்சிங்க்கு வாங்க. என்னை பொறுத்தவரையும் டிகிரியில் கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ப்ரைவேட் காலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் நர்சிங் தான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிப்ளமோ நர்சிங் படிச்சுட்டு கூட நீங்கள் போஸ்ட் பேசிக் நர்சிங் கூட படிக்கலாம். அடுத்து பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ரேடியோதெரபி டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி, இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்னு வரும். அதேமாரி உங்களுக்கு டிப்ளமோ இன் ஃபார்மசியும் இருக்குது, டிப்ளமோ இன் ஆப்டிமெட்ரியும் இருக்குது. இதுக்கான அப்டேட் ஜூலை மந்த்து வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா தான், போன வருஷம் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ்வளோ டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மேபி ஆகஸ்ட் செப்டம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி பண்ணாங்கன்னா, டிப்ளமோ நர்சிங் கூடவே ஆரம்பித்தாங்க. அதாவது செப்பரேட் அப்ளிகேஷன் தான், பட் டிப்ளமோ நர்சிங் கூடவே வந்து உங்களுக்கு டிகிரிக்கான அப்ளிகேஷனும் இருந்துச்சு. ஏற்கனவே டிப்ளமோ நர்சிங் 5 எல்லாமே செப்பரேட் அப்ளிகேஷன் தான். அதேமாரி இந்த வருஷம் வந்து ஜூலை மந்த்தும் டிப்ளமோ பேராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு வெளியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் லேட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு டிப்ளமோ இன் நர்சிங்க்கு முன்னாடி வரது வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா தான் உங்களுக்கு பேராமெடிக்கல் டிகிரி மற்றும் சர்டிஃபிகேட் கோர்சஸ், அதாவது டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்சஸ். டிகிரி வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவாங்க. டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதேமாதிரி பிஃபார்ம், லேட்டர் என்ட்ரி, போஸ்ட் பேசிக் நர்சிங்ஸ்லாம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த அப்டேட் வந்தாலும் சொல்கிறேன்.